சிஎஸ்கே ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ஜாகிர். சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஊட்டிங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்துட்டாத ஒரு அழகான பண்ணை நிலம், ஒரு 1000 அடி ஃப்ரண்டேஜில் ஒரு புஞ்சை நிலத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாரிஸ்லேருந்து 45 கிலோமீட்டர், அதே சமயம் நம்ம ரெடில்ஸ்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் ஊட்டின்னு சொல்கிறேனே, எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க நம்ம வீடியோ அப்படி கன்டினியூ பண்ணுங்க. ஊட்டி மாதிரி ஏரியா, சென்னைக்கு பக்கத்தில் கரெக்டாக வந்து ஒரு 45 கிலோமீட்டரில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1000 அடி ஃப்ரண்டேஜில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் விரும்பக்கூடிய எல்லா தென்னை, கொய்யா, எல்லா விதமான மரங்களும் இருக்குது. அதே சமயம் வருமானம் வர்ற மாதிரி மரங்களும் உள்ள வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க வந்து பண்ணை நிலமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா அதே மனையை வந்து நீங்க வீட்டு மனையாவும் பிரிச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம். புஞ்சையில இருக்குது. வீடியோ அப்படி கண்டிப்பா பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு வந்து மலை நெல்லிக்காவும் நம்ம சொந்த யூஸுக்கு என்னென்ன நம்ம தேவைப்படுற மரங்களோ அது வந்து ஒரு லெவலில் வச்சுருக்காங்க. இது வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய மரங்கள். மலை நெல்லிக்காய் வருஷம் வருஷம் உங்களுக்கு வருமானம், நல்ல வருமானம் வரும். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த மாமரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த மாமரங்கள் தான். எதுவுமே வந்து சின்ன மரங்களே கிடையாது. மாமரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நல்ல ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த மாமரங்கள் எல்லாமே வந்து ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே ஆன மாமரம் காய் காய்ச்சிட்டு இருக்குது. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாவல் பழம், நவாப்பழம்னு சொல்லுவாங்க. நாவல் பழம் அந்த மரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவுண்ட்ரி இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபென்சிங் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். நம்ம பார்த்து எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் உள்ளே போக போக நான் வீடியோ பெருசாக லென்த் ஆகும். ஃப்ரண்ட்டில் ஒரு ஒரு 1 ஏக்கர் வரைக்கும் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் ஆன் ரோடு ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான பொருளை விவசாயம் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டால் கண்டிப்பாக இந்த ஃபார்ம் லேண்டு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே சமயம் ரிலாக்ஸும் கிடைக்கும், வருமானத்துக்கு வருமானமும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நிறையா பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களால் பண்ணித்தர முடியும். உங்களோட ஆதரவுக்கு மென்மேலும் நன்றி. இறைவன் உங்களையும் என்னையும் சிறப்பாக வைக்கணும். அனைவருடைய தேவைகளும் இறைவன் அறிஞ்சனாக இருக்கான். ரோஜா, சம்பங்கி இந்த மாதிரி மாலைகளில் வச்சு கட்டுறாங்க தெரியுங்களா, அந்த பாட்டு இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலைகளில் கல்யாண மாலைகள் இதில் வந்து மணமக்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாலைகளில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சம்பங்கி அப்படிங்கிற ஒரு விதமான அந்த அந்த செடியோடைய பாட்டு தான் இது. கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு 70-60 சென்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. 8.5 ஏக்கரில் நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள். ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலியாக இருக்குதுன்னு சொன்னால அந்த பாட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பாட்டு ஆன் ரோடு பாட்டு. இது நம்ம என்ன தேவையாக இருந்தாலும் நம்ம யூஸுக்கு பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரண்ட் வியூவில் வந்து நம்மளுடைய ஓன் யூஸ்க்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து வாழை மரம், நான் காட்டாமல் இருந்தேன், வாழை மரம் இருக்குது. இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மரம் இருக்குதுங்க, எல்லா செடியும் இருக்குது. நீங்கள் நினச்சதும் இருக்கும், நினைக்காததும் இருக்கும். கண்டிப்பாக கோழி இருக்குது, ஆடு இருக்குது. ஆடு வந்து ஒரு 17 ஆடுகள் இருக்குது. நான் உங்கள் ஜாகிர், சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்ற மண்புடன்.